உதயநிதிலாம் மு.க.ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறோம், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். தயவு செஞ்சு நான் சொல்றேன், விஜய் அவர்கள் ஒரு வீடியோவாவது போடுங்க. கரூர் சம்பவம் மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வீடியோ போடாதீங்க. இப்போ ஒரு வீடியோ போடுங்க. அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம், என்ன வேணா ரிசல்ட் வரலாம். இந்த தேர்தலில் விஜய்னாவே சிஎம் ஆயிட்டாருன்னே வச்சுக்கோ, உங்களோட கற்பனை உலகத்துக்கே வச்சுக்கோ. அடுத்தரையும் அவர் தான் சிஎம் ஆவாரா? அதுக்கு அடுத்தரையும் அவர் தான் சிஎம் ஆவாரா? அரசியல்னா தோல்வி இருக்க தானே செய்யும். நின்னவங்களா ஜெயிச்சுட்டே இருப்பாங்களா? இதுக்கு கூட நீங்க தயார்படுத்தாம, ஏற்கனவே நம்ம இதே இதுல இளையபாரத்துல பேசியிருக்கோம். திருச்சியில அந்த காந்திபுரத்துல இருந்த கூட்டம் நடந்தப்ப நம்ம சொன்னோம், இவங்களை வந்து அரசியல் படுத்தணும், இந்த மாதிரி காம்பவுண்ட் சோர்ல ஏறக்கூடாது, போஸ்ட் கம்பத்துல ஏறக்கூடாது, குட்டிச்சோர் மெத்தல ஏறி நிக்க கூடாது, ஏதோ நீங்க விழுந்தீங்க அசம்பாவிதமானா பெரிய உயிர் சேதமாகணும். 41 உயிரை அடுத்த இதுல கரூர் இதுல பலி கொடுத்தாரு. அதே போல இப்போ வீடியோ டெய்லி இன்ஸ்டாவை திறந்தா விஜய்னா எப்படியா ஜெயிச்சிருந்தா, நீ ஓட்டு போட்டான் எப்படியா ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணுவாரு? துப்பாக்கி படத்துல வர மாதிரி எல்லாரையும் அவங்க வரவங்க எல்லாம் போய் ஸ்குவாடெல்லாம் மறைச்சு எல்லா ஐவிஎம் மிஷினையும் எடுத்து எல்லாத்துலயும் விசிலா மாத்த போறீங்களா? இனியா உங்களோட பைத்தியக்காரத்தனை எங்களுக்கு ஒன்றும் புரியல. பரீட்சை எழுதிட்ட, நீ என்ன மார்க் என்ன எழுதிருக்கியோ அதுக்கு மார்க் வரப்போகுது. பரீட்சையில நீ ஒழுங்கா எழுதாம நான் எப்படியாவது பாஸ் ஆயிடணும் எப்படி ஆக முடியும்? என்ன மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அது வரப்போகுது. டெய்லி விஜய்னா எப்படியாவது பாஸ் ஆயிடனா, எப்படியாவது ஜெயிச்சிருந்தா, இல்லைன்னா நாங்களா செத்துருவோனா? நான் சொல்றேன், இது வந்து விஜய்னாவுக்கு ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்கலாம். நம்ம வீட்டில எல்லாம் 1 புள்ள 2 புள்ள வச்சிருக்கிறோம். தயவு செஞ்சு பெற்றோர்கள் உங்க குழந்தைகளை கண்காணிங்க, கூப்பிட்டு பேசுங்க. இந்த பேரு எலெக்ஷன்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும், ஜெயிக்கவும் ஜெயிக்கலாம், தோக்கவும் தோக்கலாம். இதுக்காக நீ இது பண்ணிட்டு இருக்காதா? உன் வாழ்க்கை, உன்னைய நம்பி நம்ம குடும்பம் இருக்கு. இதை உட்காந்து பேசுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ ஏதோ சில அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு இப்போ அலார்மிங்கா இருக்கு. தயவு செஞ்சு பெற்றவங்க பிள்ளைங்களை கண்காணிங்க, வளர்த்து காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த மாதிரியான இவங்களுக்கு வந்து தூக்கி கொடுத்துறாதீங்க பிள்ளைங்களை. தயவு செஞ்சு சொல்றேன், 41 உயிர் கரூர்ல போனதோட இருக்கட்டும். இனி வந்து இந்த அரசியலுக்கு வந்து கேவலமான உயிர்கள், ஏன்னா திமுக தான் அப்படி பண்ணுவாங்க, மக்களை அப்படியே கொந்தளிக்க விட்டு அப்படியே ஆகா அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடு பற்றி எரியும் ஊன்னு பேசி தீ பரவட்டும்னு சொல்லி தீ குளிச்சு செத்து போனாங்க. தீ குளிச்சு செத்து போன குடும்பம்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு? நடுத்தரில் தான் நின்றுட்டு இருக்கு. ஆனா இந்த திமுக குடும்பம் எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. அது மாதிரி இவர் வந்து உணர்ச்சி வசப்படுத்தி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். நீங்க எல்லாரும் மாமாவுக்காக போய் உங்க அப்பா அம்மா எல்லார்ட்டையும் கேளுங்கிறாங்க. இந்த இன்ஸ்டால பாருங்க, ஓட்டு போடுறவங்க அத்தனை பேரும் இந்த குழந்தைங்க போய் மறைக்குது. விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும் அழுது அடம் பிடிக்குது உருண்டா. அதுக்கு விஜய் மாமாவுக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியுமா? அரசியல்ல வந்தா என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? இது ஒரு மாதிரியான இமோஷனலான இது. சரி, அது சின்ன குழந்தைங்க, நம்ம சிரிச்சுட்டு சரி போடுறோம்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கு போட போறோமோ அது அடுத்த விஷயம். ஆனா இந்த காலேஜ் படிக்கிற வயசுல, இந்த அடலசன்ட்ல 2 கட்டா வயசுல இருக்குதுங்க பாருங்க, இதுங்களை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. அத்தனை பொண்ணுங்க விஜய் நான் வரலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு ரீல்ஸ் போடுது. தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை கண்காணிங்க. இனி ஒரு உயிர் வந்து இந்த மாதிரி கேவலமான அரசியலுக்கு போகக்கூடாது. பெற்றவர்கள் கண்காணிங்க. விஜய் தயவு செஞ்சு இந்த பசங்களாம் உயிரோட இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்டு போட முடியும். அதனால விஜய் ஒரு வீடியோவாவது போடுங்க. இல்லை தயவு செஞ்சு உங்கள் மாவட்ட செயலாளர்களை வச்சு அந்த பசங்களை மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு எல்லாரும் நன்றி. ஏன்னா உண்மையாலுமே நான் சொல்கிறேன், விஜய் வந்து எப்படி அரசியல் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த இளைஞர்கள் இந்த முறை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் கழுத்துல ஒரு தீவிக்க துண்டை போட்டுக்கிட்டு விசில வாயில வச்சுக்கிட்டு வீடா போய் ஓட்டு கேட்குதுங்க. உண்மையாலுமே அரசியல்ல உனக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படின்றது பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா நீங்க அவங்களை முறையா அரசியல் படுத்தணும். ஒரு பைத்தியகாரத்தனமான அரசியலா இருக்கக்கூடாது. நான் வந்து ஐயோ விஜய் நான் தோத்துட்டா நான் செத்து போயிருவேன் அப்படின்றது பைத்தியகாரத்தனமான அரசியல். இந்த பூத்துல ஓட்டு போடலன்னா நான் இன்னொரு பூத்துல ஓடி போய் ஓட்டு போடுறேன்னு ஓடுறது 6 மணிக்குள்ள ஓட்டு முடிஞ்சிடும் தெரியும். போய் ஓட்டு போட்டு வந்து நீ ரீல்ஸ் போட வேண்டியதானே? 6 மணி வரைக்கும் நான் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன், அண்ணனுக்காக எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருந்தேன், ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து போடுறேன். இந்த மாதிரி குழந்தை பிள்ளைங்களா இருக்குதுங்க. இதுங்களை வச்சு நம்ம நினைச்சாலே பயமா இருக்கு. பேரண்ட்ஸ் நிறைய பேர் காலையில போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க, பொழுதுனைக்கு அதுங்க செல்லு கூட தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களை ஃபாலோ பண்ற ஒரு 50,000 பேர்னு வச்சுக்கோ, நீ ஒரு 1 மில்லியன் பேரே இருக்கட்டுமே, அவங்க மட்டுமே நீ உலகம் நினைச்சிட்டு இருக்கியா? அதை தாண்டி இங்க உலகம் இருக்கு, மக்களோட சிந்தனைகள் இருக்கு. எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, ஒரு சாமானியர்கள் என்ன யோசிப்பாங்க, விஜயால நாளைக்கு ஒரு முதல்வரா வந்தா என்ன செய்ய முடியும் அப்படிலாம் யோசிப்பாங்கல்ல. அப்ப அவங்களோட நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இவ்வளவு கடன், இவ்வளவு இது இருக்கு, இந்த நேரத்துல இன்னைக்கு விஜய் வந்து இவரால் சமாளிக்க முடியுமா? இல்ல, ஒரு அனுபவம் உள்ள ஒருத்தர் வந்தாதான் சரியா வரும் அப்படின்றது மக்களோட இதா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் நான் வரலைன்னா நான் வந்து செத்து போயிருவேன் அப்படின்ற மாதிரியானது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. தயவு செய்து பெற்றோர்கள் உங்க குழந்தைகளை கண்காணிங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. இந்த மீடியாக்காரங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அவரை வந்து மறிச்சு என்ன சார் காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டு வந்திருக்கீங்க, நீங்க யாருக்காக இது பண்றீங்க குறியீடுன்னு கேட்குறாங்களே. ஸ்டாலின் என்ன ட்ரெஸ்ல வந்தாரு? ஒயிட் பேண்ட் பீச்சில் தான் வந்தாரு. அவர் அன்புமணி அண்ணா என்ன ட்ரெஸ்ல வந்தாரு? அந்த ட்ரெஸ்ல தான் வந்தாரு. அப்போ இந்த ட்ரெஸ்ல வரவங்கலாம் வந்து விஜய் ஓட்டு போடுவாங்களா? அது என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு. நீங்க 2021 அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வீடியோ எடுத்து போடுங்க.
அண்ணாமலை அவர்கள் 2021-22 ஒயிட் பேண்ட் பீச் ஷர்ட்டோட போட்டோ இருக்கா இல்லையான்றதை இங்க மக்களுக்கு எடுத்து போடுங்க. இப்ப நான் கேட்கிறேன், அண்ணாமலை அவர்களை பார்த்து தான் விஜய் போட்டார் அந்த காஸ்டியூமை? அதான் நான் கேட்கணும். அவர் பெரும்பாலும் அந்த காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை போட்டிருப்பாரு. இவங்க விட்டா டிராஃபிக் போலீஸ் எல்லாம் போய் மறைச்சிடுவாங்க போல இருக்கு. டிராஃபிக் போலீஸ் தான் என்ன காக்கி பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டுருக்கீங்க, நீங்க டிவி கேக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்பாங்க போல இருக்கு. போலீஸ்காரங்க எல்லாரும் மஃப்டியில இருந்தா காக்கி பேண்டை போட்டிருப்பாங்க, மேலே ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க, வேணா ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்களா இருக்கும். அப்போ அவங்களாம் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுறாங்களா? என்னங்க நீங்க அது புரியல. சின்ன பசங்க அவங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு அவங்க ஃபயர் விட்டுருக்காங்கன்னா வேற, மீடியாக்காரங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா எவ்வளவு திமுரு. அவர் பாஜக இருக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிருக்காருன்னு தெரியும். அவர் எதுக்காக டிவி கேக்காக இது பண்ண போறாரு? நீங்க ஸ்டாலின் போய் அந்த கேள்வியை கேட்பீங்களா? என்ன தலைவரே பீச் பாட்டு இதுலயே வந்துட்டீங்க, நீங்க டிவி கேக்கு போய் ஓட்டு போட போறீங்களா கேட்பீங்களா? அப்ப இந்த மீடியாக்களுக்கு என்னென்ன திமுரு வேலை திருக்குதல வேலை எல்லாம் பாக்குறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இது விஜய் அவர்கள் அவங்களோட ரசிகர்களை தொண்டர்களா மாத்தணும், அரசியல் படுத்தணும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்களே விழுந்து, நம்மளோட விசில் சின்னத்துல நம்ம தொகுதியில யார் கேண்டிடேட், நீங்க இன்னைக்கு மைக் எடுத்துட்டு போங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா விசிலுக்குமாங்க, யார் கேண்டிடேட்னு பேர் கேளுங்க, தெரியல. அதான் மேம் சொல்றாரு அவரு 234 தொகுதியிலே விஜய், திருச்செந்தூர் விஜய், மதுரை விஜய், நீங்க எப்படி சொன்னீங்க அதே அவங்களும் சொல்லிட்டு தெரியுறாங்க. இது அரசியல் படுத்துறதா? விஜய் போய் எல்லாத்தையும் பேச முடியாது. உங்க எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, நீங்க மாவட்டம் தோறும் பயிற்சி முகாம் நடத்தலாம்ல, உங்க ஃபேன்ஸை கூப்பிட்டு என்ன பண்ணும்ல. எந்த தொகுதியிலையுமே அவங்களுக்கு ஓட்டர் ஐடி எஸ்ஐஆர்ல எவ்வளவு கொடுத்தாங்க. எல்லா கட்சியிலையும் அவங்கவுங்க கட்சி சார்ந்து எஸ்ஐஆர்ல இது பண்ண ஒரு லிங்க் கொடுத்தாங்க. ஒண்ணுமே இல்லை, நீ அலைய வேணாம், அந்த லிங்க்ல போய் உன்னோட ஓட்டர் ஐடி எபிக் நம்பரை போட்டினா உனக்கு எஸ்ஐஆர்ல உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். நேற்று எத்தனை பேர் ரீல்ஸ் போட்டாங்க பத்தியா? ஐயோ எஸ்ஐஆர்ல என் பேரே வரல. ஏன்னா நீ பேரையே சேர்க்காம இல்ல உன் பேரை அப்டேட் பண்ணாம எஸ்ஐஆர்ல லிங்க்ல போய் நீ அதை பார்க்காம நான் அங்கேருந்து வந்தேன் இங்கேருந்து வந்தேன் எனக்கு ஓட்டு இல்லைன்னு கதறி அழுதுட்டு விஜய்னா சாரினா அப்படின்னு வீடியோ போடுறாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரீல்ஸே போட்டுட்டு இருந்துட்டு 5:45 மணிக்கு 6 மணிக்கு பூத்துக்குள்ள போயிட்டு ஓட்டு போடலை அப்படின்னா, இந்த பூத்துல எனக்கு ஓட்டு இல்லையா, இன்னொரு பூத்துல 8 மணிக்கு வரைக்கும் அலோ பண்றாங்களா, நான் அங்க போறேன்னு ஓடுதுங்க. ஏன்னா இது ரீல்ஸா வேற எடுத்து போடுதுங்க. இதை நினைச்சா நமக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓட்ட பூத்துல தான் போட முடியும். இது எப்படி இந்த தேட்டருக்கு வரேன் படம் பார்க்க வந்தேன், இங்க விஜய் நான் படம் டிக்கெட் கிடைக்கல, அந்த தேட்டர்ல டிக்கெட் கிடைக்குதா நான் அங்க போய் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி பண்ண முடியுமா? இன்னும் நீங்க அரசியல் படுத்துறீங்க அந்த பிள்ளைங்களை. விஜயன்னாங்க ஒரு ஃபேன் இருக்கு, அதுங்க பண்ணுதுங்க. மற்றபடி அதுங்களுக்கு அரசியல் தெரியல, ஒன்றும் தெரியல, இதுல எப்படி அந்த பூத்துக்குள்ள போய் ஒர்க் பண்ணணும்னு தெரியல, என்னுமே தெரியல. இதுல அடுத்த ஒரு பெரிய டேஞ்சரு இது. ரொம்ப 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 மக்கள், நான் சொல்றேன் இளைய பாரதம் நேயர்கள் மூலமா எல்லா மக்களுக்கும் சொல்றேன், உங்க வீட்டுல டிவி கேவா வச்சிருக்கிற குழந்தைகளை கண்காணிங்க. அடுத்து இப்ப எல்லாரும் என்ன ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? நான் விஜய்னா எப்படியோ ஜெயிச்சிருனா, இல்லைன்னா அவ்வளவுதானா, நல்லா செத்துருவேனா, இந்த மாதிரி சில பைத்தியங்கள் போட்டுட்டு இருக்குது.